ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் சொல்ல போகிறேன். நீங்கள் டெய்லி திங்க் பண்ணுற 80% உங்களோட தாட்ஸ் உண்மையாகவே கிடையாது. எஸ், உங்களோட மைண்டு தான் உங்களை டெய்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ வரைக்கும் நம்பின பல விஷயம் அது ஃபேக் அப்படின்னு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எப்போது நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது உங்களோட மைண்ட் உங்கள்கிட்ட சொல்லும், இது உன்னால் முடியாது அப்படின்னு. உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, இது ட்ரை பண்ணாத, இதில் நீ ஃபெயில் ஆயிடுவ, இதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது, இது உன்னால் முடியாது. இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது பயமா இல்லை உண்மையா? உங்களோட மைண்ட் உங்களோட எனிமி கிடையாது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு. ரொம்ப வருஷமா நம்மளோட மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது டேஞ்சர் ஏதாவது இருக்குது, அதனால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படின்னா, நம்மளோட மைண்ட் நம்மளுக்கு அங்கே வார்ன் பண்ணும், இங்கே டேஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு. சில பேருக்கு ரொம்ப க்ரௌடான பிளேஸில் அங்கே ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா பயப்படுவாங்க. சில பேர் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பயப்படுவாங்க. இதெல்லாமே ரியல் டேஞ்சர் கிடையாது. ஆனால் நம்மளோட மைண்ட் இதெல்லாமே ரியல் டேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பயந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நடந்திருக்கா? மோஸ்ட்லி கிடையாது. ஸோ இங்கே நிறையா பேர் நான் ஃபெயில் ஆயிடுவேன் இதை ட்ரை பண்ணால் அப்படின்னு பயத்திலே எந்த ஒரு புதுசாக ஏதாவது விஷயத்த ட்ரை பண்ணுறதில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே ரியல் ப்ராப்ளம் என்ன? நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்னா இல்லை, உங்களோட மைண்ட் கிரியேட் பண்ண அந்த இமேஜினேஷன், அந்த ஃபியர் தான் இங்கே ப்ராப்ளம். இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட மைண்ட் ஒரு தாட் கிரியேட் பண்ணுது, அதை நீங்கள் நம்புறீங்க. ஸோ இதனால் உங்களோட ஆக்ஷன் அங்கே எஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க என்னால் இது முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு ட்ரையும் பண்ண மாட்டீங்க. ரிசல்ட் என்னவா இருக்கும்? நோ க்ரோத். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? பார்த்தியா, நான் சொன்னேன் இல்லையா என்னால் இது முடியாது அப்படின்னு. இது ஒரு லூப் மாதிரி. இப்போது உங்களோட மைண்ட் ஒரு தாட் கிரியேட் பண்ணுது, அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அண்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க, உங்களோட தாட் சொல்லும், இல்லை இது நீ பண்ணினா ஃபெயில் ஆயிடுவ அப்படின்ட்டு. நீங்கள் ஓகே அப்படின்ட்டு அதை விட்டுருவீங்க, அண்ட் நீங்கள் அந்த க்ரோத்தை விட்டு பேக் வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அதுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்க மாட்டீங்க. லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு போல்டான ஒரு ஸ்டெப் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ இதில் என்ன எஃபெக்ட் ஆகுது? உங்களோட க்ரோத்து தான் இங்கே எஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக சொல்யூஷன் என்ன? இதோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு எப்பாவது நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது உண்மையா இல்லை நான் பயப்படுறேன்னா? ஸ்டெப் 3, ரிப்ளேஸ் பண்ணுங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் முடியாது அப்படி மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னா, என்னால் கண்டிப்பாக முடியும், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் வேல. ஓகே. ஸ்டெப் 4, ஆக்ஷன் எடுங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, அது ரிலேட்டடாக நீங்கள் ஆக்ஷனும் எடுக்கணும். உங்களோட ஆக்ஷன் தான் உங்களோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரி பிலீஃப் இருக்குது அப்படின்னா, படிக்கிறதுல நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், ஸோ என்னால் படிக்க முடியாது. இன்கேஸ் நான் அப்படி படித்தாலும் என்னால் மார்க்ஸ் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஒன்று ஃபெயில் ஆகுவாங்க, இல்லை அப்படின்னா மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பார்த்தியா நான் தான் சொன்னேன் இல்லையா என்னால் படிக்கிறது கஷ்டம், என்னாலலாம் மார்க்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிலீஃப் க்ரியேட் ஆயிரும் மைண்டில். அதே மாதிரி இன்னொரு பையன் இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேம் தாட்ஸ் தான் வருது, சேம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது அவங்களுக்கு அந்த மாதிரி. பட் இவங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் சைடில் வச்சுட்டு என்னால் முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போது அது ரிலேட்டடாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, என்னாலேயும் முடியும் அப்படின்னு தாட் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட மைண்ட் உங்களே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் அந்த ப்ரொடெக்ஷன் தான் உங்களோட க்ரோத்தை அங்கே ஸ்டாப் பண்ணுது. அதனால நீங்கள் உங்களோட மைண்ட் பிளைண்டாக நம்பக்கூடாது. உங்களோட மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் கரெக்ட் டைம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே ஷேர் பண்ணுறது ஜஸ்ட் மோட்டிவேஷன் கிடையாது.
உங்களோட லைஃப்பை ரியலாக சேஞ்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், மேபி அது லைஃபாக இருக்கட்டும், இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வில் see you in next video.